கருமாந்திரம். யாரா கருமாந்திரம்? யாரு நீ? கருமாந்திரம் சொன்ன யாரு அவன்? நான் காண்றேன். ஓ பரமானந்தன் நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? நான் கருமாந்திரம். ஏண்டா ஏண்டா? ஓ ஏன் அப்படி சொல்ற? ஆமாட்டா சொல்லு சாகல. அவர் என்ன சொல்ல வந்தவங்க? பரமானந்தன் சொன்னாரு. நீ என்ன கருமாந்திரம் சொன்ன? கருமாந்திரம். அவன் எட்டாம் துக்கம் கஷ்டப்பட்டால. ஏய் ஏய் ஓ அகடவிடமான வார்த்தை தெரிவிக்கப்படாது. ஏன்னு கேட்டா நான் சபிச்சிருவேன். நீ சமைச்சீங்கன்னா நான் சாப்பிட்டு விடுவீங்க. தாவம் குத்துறாரு கம்மியா சட்னி போட்டு என்ன சொன்னீங்கன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னா என்ன எனக்கு நான் இன்னத்த கண்டா தம்பி நந்தவனத்தில் ஒரு ஆண்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டு 4-6 மாதமாய் குயவனை வேண்டி நந்தவனத்தில் நந்தவனம் என்பது மாதாவின் கர்ப்பம். ஆமா மாதாவின் கர்ப்பம். மாதாவின் வயிறுதான் நந்தவனம். ஆமா அதுல கல்லோ முள்ளோ கிடையாது. இல்ல நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 12 10 மாதமாக குயவனில் சொல்லக்கூடிய பிரம்மதேவனை வேண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி அவன் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அப்படின்னா என்ன? தோண்டினா இந்த உடல் உண்மைதான். அந்த பிரம்மதேவனிடம் 10 மாதமாக அந்த பிண்டமானது இருந்து ஒரு தோண்டியான உடலை கொண்டு வருகிறது. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி போட்டு உடைத்தான். அனைவரும் வேஷம் கட்டு வந்துக்கிறீங்களா? இந்த புருதி பகவான் இருக்குது. அவரவர் நமக்கு முந்தைய ஆயுளும் பொருளும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணமேகும் அவமுடைய பிரம்மதேவன் கனவிகை எழுதி முன்னம் அந்த சிவனுடைய அழினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான். மாதாவின் கர்ப்பத்தில் பிண்டமாக இருக்கும் பொழுதே நடுபாடு தேவையா மாதாவின் வயத்திலே பிண்டமாக இருக்கும் பொழுது பிரம்மதேவனானவன் பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால் மண்டையிலே எழுதி மயிரால் மறைத்து விடுகிறான். ஓ மயிரால் அதுதான் நடக்கும். இப்ப இதுல அதாவது அனைவருக்கும் அதான் நான் யார் என்பது விளக்கம். ஐயா உங்க விளம்பரத்தை சொன்னால் மறு விளக்கம் ஐயா. அதாவது ஓட்டினிலே வரித்த சென்னல் முளைத்ததுண்டு பணம் பழம் பழுத்ததுண்டு காட்டிலே சிங்கத்தை முயல் துரத்தியதுண்டு கடலிலே மீன் முதலையை விழுங்கியதுண்டு ஏட்டினிலே எழுதாமல் படித்ததுண்டு எருதின் பாலை கறந்து குடித்ததுண்டு நாட்டினிலே என்னதென்று அறிந்து சொன்னால் நமக்கு நாம் குறிவென்று செப்பலாம். நமக்கு நாமளே கூட சாப்பிடலாம் கூட ஆச்சாரியா அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னு கேட்டா இது அனைத்தும் தெரிந்திருந்தால் அப்படி தெரிந்து வாத்தியாரா பரமேஸ்வரன் பரந்தாமன் வாழ்வாக தங்குபோல் லட்சுமி. அந்த லட்சுமி ராஜ்யம் பொருந்திய பிராமண வைசிய சூத்திர சத்திரி சொல்லக்கூடிய 4 வண்ணத்தாரம் சபையில நான் வந்த பொழுது எனது விளக்கம் ஐயா விளக்கம் மறு விளக்கத்தை சொன்னா பிரம்மபுத்திரன் அப்படின்னா நாரத மகாமுனி நாரத மகாமுனிவன் பிரம்மபுத்திரன் நீங்கதான். ஆமா சரி ஐயா.
நாரத மகாமுனிவன் ஆமா பிரம்மதேவனுக்கும் ஊர்வசியம்மனுக்கு பிறந்த நாரத மகாமுனிவன் அதுவும் இல்லாமல் ஒரு கலகம் செய்வது எனது வழக்கம். ஒரு நாளைக்கு அப்படி ஆமா ஒரு நாளைக்கு ஒரு கலகமானது நான் செய்யவில்லையே எனது வயிறானது 1000 சுக்கராக 1000 சுக்கராக அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். ஆமா வணங்க வேண்டிய தொடங்கி அப்பா இப்போ இந்த வெள்ளானது இந்த 3 பேருக்கு சொல்லிதான் தெருவுக்கு 4 நாள் ஒரு ஊர்ல எத்தனை நாள் தெரியுமா 4 நாள் அவன் கிடையாது. எப்படி தெரியுமா இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும் அப்படியே போடுவாங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க அப்படியே இந்த வயசாளக்காரன் வருவான் அந்த மீட்டிங்கு பின்னாடி உட்காருவான் பின்னாடி உட்காந்துருப்பாரு இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் பாரு வருத்தப்படாத வாலிப சங்கம் வருத்தப்படாத என்ன பாடு ஒரு வாலிப சங்கம் அந்த சங்கத்துக்கு பக்கத்துல உட்காருவாரு இவரு வந்து உட்காந்து ஏண்டா வருஷமெல்லாம் தெருக்கூத்தி ஆடுறாங்க ஆமா எப்படியே வருஷமெல்லாம் தெருக்கூத்தி ஆடுறாங்க இது வரைக்கும் இதே நாங்க பாத்துக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆடல் பாடல் ஒரு கரகாட்டம் ஒரு புது நடிகை இந்த மாதிரி ஆட்ட வச்சு பாப்பாரு அது மாதிரி அப்படி இந்த வருத்தப்பட வாலிப சங்கட சொல்லுவான் இந்த கிழமை சத்தியமா இந்த கிழமை சொல்லுவான் சொன்ன உடனே நாட்டாரா நடக்கூடாது திருவிழா நடக்கூடாது நடக்கூடாது திருவிழா நடக்கூடாது வச்சா கரகாட்டம் இல்ல ஒயிலாட்டம் இல்ல ஆடல் பாடல எங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சா வை இல்ல திருவிழா நடத்தக்கூடாது கழகம் நடத்திப்பாரு குறைஞ்ச வச்ச வயசுக்கு 10 வருஷத்துக்கு ஆனாலும் திருவிழா நடக்காது அவன் நாடுறான் அது ஆம்பளை நாடுறான் ஆனா பொம்மை ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி ஒற்றுமையா சண்டை இருக்காது சாடி இருக்காது சண்டை சாடி ஒரே வியாசம் இல்ல 4 பேர் ஒரே வாசம் இல்ல 4 பேர் கும்மா நடப்போம் எந்த சண்டை சாடி வராது எந்த சண்டை சாடி வராது இந்த 4 மரிவாங்களும் ஒத்த ஓரவத்தியம் சண்டை சாடி இல்லாம இருப்பாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க மாமேரி மொந்த எடுத்துட்டு போவோம் எங்க மேடம் கொழாக்கு குளக்கரைக்கு எடுத்துட்டு போவோம் இந்த 4 மரிவோல மூத்த மரிவோங்க பாரு மூத்த மரிவோங்க நம்ம தாயே நீ யாரு பெற்ற பிள்ளையோ பசங்களாட்டம் வந்த ஐயோ முன்ன வந்தல மாடா ஓய்ச்சு இந்த குடும்பத்துக்கு எல்லாம் போட்டேன் மாடா ஓய்ச்சு இந்த குடும்பத்துக்கு எல்லாம் போட்டு நீ பாடா வர்றியே ஆமா இன்னைக்கு சின்ன மாதிரி வந்தா பாரு அவ அயன்பாக்க மாட்டினே இப்படி மாட்டினே பஸ்ஸா யாரா டவுன் நாங்க போறோம் நீயே ஓய்க்கிறிய அப்படின்னு சொல்லுவான் ஒண்ணு ஒரு அக்கா
சும்மா மாரி கொண்டு வச்சு இருக்கோம். யாரு அவ? பொம்பளை நடத்தி. அந்த பாட்டி சொன்ன உடனே இந்த மூத்த மருமா வருவா. அப்படியே தவளை போற வந்து டமா டவா போட்டு அதான் சாண்டா குடிச்சவனே விட்ட குடும்பத்தை பிரிச்சா பிரிக்க விட்டோம். ஆத்தா வீட்டுக்கு போட்டா சரி. நான் ஆத்தா வீட்டுக்கு போட்டா சரி. நான் வீட்டுக்கு உழைக்க மாட்டேன். யார பிரிச்சு வந்து எனக்கு பாகத்தை காட்டலால் உங்கள்கிட்ட குடும்பம் பண்ணுவேன். சோறாக்கி போடுவேன். இல்லைன்னா அவர் சோறாக்கி போட மாட்டேன். குடும்பம் பண்ண மாட்டேன். அப்படியே வந்து கொள்ளத்து போடுவா பெட்ல பாருடா. ஒரே வாசப்படியில நான் ஒரே வீட்டுல 4 வாசப்படி திறந்துருவோம். அந்த முத சக்கால் தீவன் இந்த மாதிரி நாளுதான் ஒரே வீட்டுல 4 வாசப்படி திறந்துருவோம். அதுதான் பொம்மைக்கு நடந்தேன். சம்பாதிக்கிறது தெரியுமாடா? விட்டு விட போகுது உயிர். இந்த உயிரானது இந்த உயிரானது ஒரு நாளைக்கு விட்டு விடும். விட்டு விட போகுது உயிர். விட்டவுடன் என் உடலை சுட்டி விட போகின்றான் துற்றத்தார். இந்த உயிரானது போடுதான் உடலை சுட்டுவாங்க. உடலை சுட்டி விடுவாங்க. ஐயோ, விட்டவுடனே உடலை சுட்டுவிட போகின்றான் துற்றத்தார். பட்டது பட் தென்னேரமும் சிவனை போற்றுங்கள் ஏற்றுங்கள். அதுவே சொன்னேன், அதுவே சுகம். உலகத்துல என்ன செய்தால் என்ன சம்பாதித்தாலும் சரியே, ஒரு நாள் இந்த உயிரானது உடலை விட்டு பிரியும். அந்த நேரம் தர்மம் செய்து வைக்கணும். அப்படி தர்மம் செய்து வைக்கிறது தான் நம்ம கூடவே வரும். அது இல்லாம ஐயோ என்னை ஆசீர்வதிகள் என்று. ஆசீர்வதிகள். ஆமாண்டா. அவர் என்ன சொன்னாரு? ஐயா ஒரே விதமா இருப்பேன். இன்னும் ஒரே நாள் தான் இருப்பேன். ஐயோ ஒரு நாளா? என்ன இருக்காரு? அவரு போய் கேட்போம். வெள்ளிகிரி போனேன். தாத்தா எங்க அப்பாவை கேட்டேன். ஒரே நாள் 3 நாள் தான் இருப்பாரு. என்ன பிரச்சனை? டேய் அவன் 3 நாள் சொன்னா நீ 2 நாள் தான் இருப்பாரு. ஐயோ இந்த உலகத்துல என்ன செய்யறது? நம்ம அவனாலும் 3 நாள் சொன்னா 2 நாள் சொல்லிட்டு தாத்தா நாராயணமூர்த்தியிடம் சென்றேன். ஓ தாத்தா? ஆமாண்டா. ஆமா. அவர்கிட்ட போனா இன்னைக்கே செத்து விடுறாங்க. ஓ நீ இன்னைக்கே செத்து விடுவேன். நான் என்ன செய்வது என்று நாராயணா நான் தெரிந்து கொண்டிருந்தேன். சன்னியாசியானவர் வந்தார் எதிரில். அவர் தெரிவித்தார், எப்பா எதற்கு பயப்பட தேவையில்லை. என்ன உட்கார்றேன் கை விட்டு போ. அதுக்காக வந்து நானு அடிக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் நமோ நாராயணாவின் தெரிவித்துக் கொண்டிருந்தால் உயிரானது கண்டிப்பா பிரியாது. அதனால் அதிலிருந்து நாராயணா நாராயணா என்ற நாமத்தை நான் பாராயணம் செய்து கொண்டு வருகிறேன். அதனால் இரண்டு என்று சொல்லக்கூடிய அரக்கன் இரண்யன் இரண்யாட்சரன். ஆமாண்டா. நாட்களாக குழந்தைகளை நீலாவதி என்ற பெண்ணை மணந்து அவன் தவத்திற்கு சென்றான். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தார். அந்த பெண்மணிக்கு சக்கராய்வாரை விடுத்து அதோ கர்ப்பம் தரித்து வந்து அதோடு சென்று நாராயண மந்திரத்தை உச்சரித்து வா. மந்திரத்தை உச்சரித்து வா என்று தெரிவித்தார். உடனே நான் என்ன செய்தேன்? ஆமா அந்த வயதிலே கர்ப்பமாக இருக்கிற நாராயண மந்திரத்தை உச்சரித்து அந்த குழந்தையானது நாராயண மந்திரத்தை நாராயண நாராயண என்று நாராயணா நாராயணா என்று
தெரிவித்தது. அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் விகடகுரு ஏற்பட்டு அவன் அழிக்க முற்பட்டான். அடே உனது நாராயணன் எங்கே இருக்கிறான் கேட்டான். எங்க இருக்கிறான்? தந்தையே தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ஆனால் இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டான். இருக்கிறார் என்றது. பலவிதமான இம்சைகள் செய்தோம். தாயாமல் இருந்த பிள்ளையை இந்த தூணில் கண்டதும் உடனே தூணில் இருக்கிறார் என்று தெரிவித்தார். அந்த தூணை அதம் செய்தான். அப்பொழுதே நரசிம்ம பெருமாளாக தோன்றினான் தாத்தா. தோன்றி இரவிலும் அல்லாமல் சொல்லு பகலிலும் அல்லாமல் உள்ளும் அல்லாமல் வெளியும் அல்லாமல் நரசிம்ம பெருமாளாக தோன்றி எந்த ஆயுதங்களாலும் தாக்கப்படாமல் தனது பற்களாலும் நாங்களாலும் இரணியை அழித்தார். இரணியை அழித்து பிரகலாதனை காத்தார். நாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அவனை பார்க்கலாமா? நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? ஆமா, கலகத்து போகலாமா? எங்க போகணும்? அந்தி கிராமம் தன்னை அடிய நந்திகிராமம் வந்து விட்டோம். ராமாயணம் இருக்கிறது. எப்படி உற்பத்தி அது என்ன காசு அவன் என்ன செய்தான்? வழிபறி கொள்ளையன். அவனை திருத்தி போட்டு நான் என்ன செய்தேன்? அதிகமான நகரீட்டுகள் போட்டு பொன் பொருள் பொருட்களை கொண்டு வந்து அங்கு சென்றேன். என்னை வழிமறித்து அப்படி என்று உன்னை மறித்தான். என்னப்பா என்று கேட்டோம். இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று தெரிவித்தான். அப்பா இதை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்வாய் என்று கேட்டோம். என் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் என்றான். இது பாவம் என்பது உனக்கு தெரியாது. அப்படியானால் இந்த பாவம் ஆச்சுதே என்று கேட்டேன். உனக்கு பாவம் மனைவி மக்களுக்கு போடுகிறீர்களே, அவளிடம் சென்று கேட்டு வாய்ந்தேன். அந்த அன்பன் அந்த பெண்மணியிடம் சென்று, அம்மா நான் கொண்டு வருவதில் நீங்கள் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள், என் பாவத்தில் உங்களுக்கு பங்கா இல்லையான்னு கேட்டான். கண்டிப்பா. ஆனால் அவன் தெரிவித்தால், நீ கொண்டு வரும் பொருளிலே பங்கை ஒழிய அந்த பாவத்தை தெரிவித்து விட்டார். உடனே ஓடி வந்து, ஐயா பாவச்சுமையில் என் மனைவி பங்கேற்க மறுக்கிறாள். தெரிகிறதா? நீ செய்தது அனைத்தும் பாவம். இருந்தாலும் அந்த உண்மையில் அவளுக்கு பங்கில்லை, உனக்கு மட்டும் பங்கு. ஐயா நான் செய்த தவறு, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். ஆமா, நான் என்ன செய்தேன்? அது என்ன? ராமா ராமா என்று சொல் என்று தெரிவித்தேன். ஆமா, அவன் வாயில் ராமாவென்றே வரவில்லை. அவன் வேடு குலத்தை சார்ந்தவன், காட்டிலே கடைக்கு இருப்பவன். ஆமா, அதனால் அது என்ன மரம் என்று கேட்டேன். பூவரச மரம் என்றான். அதோ அது என்ன மரம் என்றேன். கொடிக்காவளி மரம் என்றான். அது என்ன மரம் என்றேன். தென்னை மரம் என்றான். அதோ தெரிகிறது எனக்கு என்ன மரம் என்றேன். மராமரம் என்றான். மராமரம் அப்படி சொல்லி பார்க்கலாம் என்றேன். மராமரம் ராமாவென்று உச்சரிப்பது உடனே அவன் யோகத்திலே அமர்ந்து விட்டான். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது நான் ஒரு நாள் வைகத்தை போகும்போது எனக்கு பாட்டி ஆகிய லட்சுமியும் மகாவிஷ்ணுவும் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். தனியாக இருக்கிறார்களே, இங்கு என்ன நடக்கிறது பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பள்ளியை உருவப்படுத்திக் கொண்டேன். பன்றி பள்ளி 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 அப்போது என் தாத்தாவானவர் பாட்டி மகாலட்சுமி கால்களை வருடியது. கால்களை வருடியும் பொழுது, சுவாமி எந்த நேரத்தில் உமது கால் மாட்டிலே நான் இருக்க வேண்டும் லட்சுமி ஆனந்த் தெரிவித்தார். மகாலட்சுமி தெரிவித்தார். நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறீர்களே என்று தெரிவித்தார். ஆமா அம்மா, அடுத்த பிறவிலே ஒரு மாதம் இருக்க வேண்டும். அதோ கவனத்திலே உன்னை சிறை வைத்து விடுவான். ஆமா, அதை நிறுத்தி சிரிக்கிறேன். எப்படி என்றால், நான் ராமாவதாரம் செய்ய போகிறேன். சீதாவாக பிறப்பாய். அது ஒரு
பண்ணுவார் மாதிரி தெரிவித்தார். அப்படியா இருந்து அதை நான் அப்படி இந்த வழிப்பறி கொலனாக இருந்த வசிஷ்ட மூலமாக வால்மீகி மூலமாக ராமாயணம் உருவத்தை அந்த ராமாயணம் கண்டு முடிந்தது. இப்போது நந்திகிராமம் வந்து விட்டோம். பரத சக்கரத்துக்கு பார்த்துட்டு வருகிறேன். ஐயா தலைவர்களாக நம்முடைய தேசத்து நாடு யாராவது பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள்? மகாராஜா நாரத மகாமுனிவர் திருலோகத்திற்குரிய நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அவரை பார்க்கிறோம். அப்படியே ஓஹோ பரதா உண்மைதான். நீங்கள் வாழ்க. சுகட்சேமமாக வாழ கடவுளே எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நந்த கிராமத்தில் உங்கள் பாதம் பட்டது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை என் மனைவியாகிய நம்ம நாட்டாச்சாரி வந்திருக்கிறார். அப்படியே ஆட்டங்க. அந்த ஒரு பாதத்தை சேமித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அப்படியே ஆட்டங்க. ஐயா உந்த திருவடி மழை ஐயா உந்த திருவடி மழை அந்த கோடி வந்தனமே இது ஐயா உங்கள் பாதர்களுக்கு இந்த காந்திமதி ஒரு வணக்கம் ஐயா. சந்தானம் துணிவு தனம் அதிதானியம் சௌபாகியம் போகம் அறிவு அழகு புதிதா மரம் குளம் நோயின்மை பூன் வயது எம்மா நீ 16 பேரு ஐயா 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எங்களை வாழ்த்துவர்களுக்கு மிக மகிழ்ச்சி. உண்மைதான். எங்களுக்கு சில காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் உண்மைதான் கடவுளுடைய அருளால் இப்பொழுது எங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. 26 தினங்கள் ஆகிவிட்டது. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமான நிலையில் குழந்தைக்கு பேர் வைக்கணுங்க. நாமகரணம் சூட்ட வேண்டும். ஐயா இந்த குழந்தைக்கு பேர் வைங்க. நாமகரணம் சூட்ட வேண்டும். ஆமா அம்மா இந்த குழந்தைக்கு நாமகரணம் சூட்ட வேண்டுமா? ஓர் மண்டலமாக வேண்டும். என்றால் 27 நட்சத்திரம் 27
நட்சத்திரம் 12 ராசி 9 நவகிரகம் இதை மூன்று கூட்டினால் ஓர் மண்டலம் 48 நாள் ஆகும். 48 நாள் சென்ற பிறகுதான் பேர் வைக்கணும். இந்த 48 நாள் சென்ற பிறகு நான் வருவேன். அப்பொழுது உங்கள் குழந்தைக்கு நாமகரணம் சூட்டுவேன். அப்படியா? அப்படியா? சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் சென்று வாருங்கள். சென்று வாருங்கள். குழந்தாய், நான் வந்த வேலை நெக்கனே முடிந்து விட்டது. நெக்கனே முடிந்தது. இருந்தாலும் இப்ப என்ன தெரியுமா? அகர தீவி தன்னை